السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 220. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 220ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு தௌகீரில் உலமாஇ வல் கிபாரி வ அஹ்லில் ஃபضலி வ தக்தீமிஹிம் அலா கைரிஹிம் வ ரஃபஇ மஜாலிசிஹிம் வ இத்ஹாரி மர்தபத்திஹிம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 220ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸில் முதலாவது ஹதீஸானது கபரிலும் முற்படுத்தினார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, உஹது போர்ல 2 நபர்கள் கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்ப அந்த 2 நபர்கள், அந்த கொல்லப்பட்ட அந்த 2 நபர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை ஒன்று சேர்த்து தஃபன் செய்து விடலாம், ஒரு கபர்ல அடக்கம் செய்து விடலாம் என்று முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து விட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த 2 பேர்ல யார் குர்ஆனை அதிகம் தெரிந்தவராக இருக்கிறார், யாரு குர்ஆனை நன்கு கற்று அதை அறிந்தவர்களாக யார் இருக்கிறாங்க என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு நபரை பார்த்து காமிக்கப்பட்டது, சுட்டி காமிச்சாங்க. இவர் தான் யா ரசூலல்லாஹ் குர்ஆன் அதிகம் நன்கு தெரிந்தவராக இருக்கிறார், நன்கு அறிந்தவராக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குர்ஆனை நன்கு அறிந்தவரை அந்த கபரில் முற்படுத்தினார்கள். அப்ப அந்த கபரு தோண்டின உடனே தஃபன் செய்யும் பொழுது அவரை முதலாவதாக வைத்து விட்டு மற்ற ஒருவரை இரண்டாவதாக வைத்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குர்ஆனை அவர் கற்ற அந்த சிறப்பிற்காக, அவர் அந்த குர்ஆனை விளங்கி அதை தெரிந்தவரின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கபரிலும் கூட அவர்களை முற்படுத்தினார்கள் என்ற ஒரு விஷயத்தின் காரணமாக தான் கபரிலும் முற்படுத்தினார்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமையுது. இப்போ இரண்டாவது ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய செய்தி நபியின் கனவு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட ஒரு கனவை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு முறை நான் கனவு கண்டேன், அந்த கனவில் என்னை நான் காணுகிறேன். அந்த கனவுல என்ன நான் பாக்குறேன், அந்த சமயத்துல நான் ஒரு பல் குச்சியால பல் துவக்கி கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒரு பல் குச்சியை வச்சு பல் துலக்கி கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த சமயத்துல என்னிடத்துல 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தவர் மற்றவரை விட ரொம்ப மூத்தவராக இருந்தார், வயதால ரொம்ப மூத்தவராக இருந்தாரு, மற்றவர் இளையவராக இருந்தார். இப்ப 2 பேரும் வந்த உடனே அந்த பல் குச்சியை அந்த இளையவராக இருக்கக்கூடிய, வயசுல ரொம்ப இளையவராக சின்னவராக இருக்கக்கூடிய அவரிடத்துல நான் கொடுத்த பொழுது எனக்கு சொல்லப்பட்டது, பெரியவருக்கு நீங்கள் கொடுங்கள், வயது மூத்தவருக்கு நீங்க கொடுங்க யார சொல்லலாம் என்று என்னிடத்தில் சொல்லப்பட்டது. அப்போ சொல்லப்பட்ட உடனே அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனே நான் அந்த குச்சியை பெரியவரிடம் நான் கொடுத்து விட்டேன். வயது மூத்த
அந்த பெரியவரிடம் அந்த குச்சியை நான் கொடுத்து விட்டேன் என்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அப்போ இதுல அந்த கனவிலும் அந்த பெரியவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்போ சொன்னது யார்? அல்லாஹு தஆலா. அல்லாஹ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்புல போடுறான். அந்த கனவுல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல இப்படி நீங்கள் இவருக்கு கொடுக்காதீங்க, பெரியவருக்கு நீங்க கொடுங்க, பெரியவர்களை மூத்தவர்களை நீங்க கண்ணியப்படுத்துங்க, அவருக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க என்று ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த கனவில் விளங்க வைத்தான். அப்போ இந்த ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படக்கூடியதாக இருக்கு. மூன்றாவது ஹதீஸாக அல்லாஹ்வின் கண்ணியத்தில் உள்ளது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய கண்ணியத்துல உள்ள விஷயங்கள் 3 விஷயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராங்க. முதலாவது விஷயம் என்னன்னா, முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நரை உடைய ஒருவர், நரை உடைய வயது மூத்தவராக வயதானவராக இருக்கக்கூடிய ஒருவரை கண்ணியம் செலுத்துதல் என்பது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் உள்ளது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக குர்ஆனை சுமந்தவர், அதாவது அந்த குர்ஆனை மரணம் செய்தவர். அது எப்படின்னா, அந்த குர்ஆனில் வரம்பு மீறாமலும் அதை புறக்கணிக்காமலும் இருக்கக்கூடிய மரணம் செய்து அந்த குர்ஆனை சுமந்தவர் அவரை கண்ணியப்படுத்துதலும் அல்லாஹ்விற்கு கண்ணியப்படுத்துதலை போல அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் அதுவும் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். மூன்றாவதாக நீதமான அரசனை கண்ணியப்படுத்துதலும், ஒரு நீதமாக நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு அரசன், அந்த அரசரை கண்ணியப்படுத்துதல், அவருக்கு சங்கை செய்ததும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் உள்ளதாக இருக்கும் என்று இந்த 3 விஷயத்தையும் இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் காரணமாக தான் அல்லாஹ்வின் கண்ணியத்தில் உள்ளது என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமையுது. இப்போ இன்றைய பாடத்தில் இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். இன்னும் இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாக்கள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், விளக்கங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ ஹதீஸை வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 352வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 352வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, வான் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கான அவர்களாக இருந்தார்கள், யஜ்மஉ ஒன்று சேர்ப்பவர்களாக ஆகியிருந்தார்கள், பைன ரஜுலைனி 2 மனிதர்களுக்கு மத்தியில் ஒன்று சேர்ப்பவர்களாக ஆகியிருந்தார்கள், மின் கத்லா உஹதின் உஹது போரில் கொலை செய்யப்பட்டவர்களிலிருந்தும் 2 நபர்களுக்கு மத்தியில் ஒன்று சேர்ப்பவர்களாக ஆகியிருந்தார்கள். யானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாடுகிறார்கள் ஃபில் கபரி, யானி ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நாடுகிறார்கள் ஃபில் கபரி, கபரிலே நாடுகிறார்கள். அப்போ கபரிலே உஹது போரில் கொலை செய்யப்பட்டவர்களிலிருந்தும் 2 நபர்களுக்கு மத்தியில் ஒன்று சேர்ப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆகியிருந்தாங்க. அப்போ உஹது போரில் 2 பேர் கொலை செய்யப்பட்டுட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அப்போ அந்த ஷஹீதான 2 நபர்களையும் ஒரே கபரில் அடக்கம் செய்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்று சேர்த்தாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் இந்த ஒரே கபரில் அடக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அப்போ சும்மா பிறகு யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஐயுஹுமா அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆனி, இந்த இருவரில் எவர் குர்ஆனை அதிகம் பிடித்தவராக இருக்கிறார்? இப்போ யாரு இவரில் குர்ஆனை அதிகமாக பற்றி பிடித்தவராக, குர்ஆனின் மூலமாக அதிகமான அமல் செய்தவராக யார் இருக்கிறார் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போ
குர்ஆனை பிடிக்கிறதுனா என்னது? குர்ஆனை தெரிந்து வைத்துக் கொள்றது. குர்ஆனை நல்ல பற்றி பிடித்து கொண்டு அதை முழுமையாக தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இவங்க 2 பேர்ல யார் அதிகமா தெரிந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டாங்க. அப்போ இதா அந்த சமயம் முஷீர லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இஷாரா காட்டப்பட்டது, சுட்டி காமிக்கப்பட்டது. எலா அஹதிஹிமா, அந்த இருவரிலிருந்தும் ஒருவரின் பக்கம் சுட்டி காட்டப்பட்டால், அப்போ 2 பேர்ல இருந்து யார் குர்ஆனை அதிகமா பற்றி பிடித்தவங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த 2 பேர்ல இருந்து ஒருவரை கை காமிக்கப்பட்டது, சுட்டி காமிக்கப்பட்டது. அப்போ கத்தமஹு லஹதி, பிள்ளை குழியிலே முற்படுத்துவார்கள். அந்த கபரு குழியில இந்த நபரை முற்படுத்தினார்கள். அப்ப அந்த கபரு அடக்கம் செய்யும் பொழுது இந்த 2 நபர்ல இந்த சுட்டிக்காட்டப்பட்ட இந்த நபரை முதலாவதாக முற்படுத்தி முதலாவதாக வைத்தார்கள். அந்த குழியில் முதலாம் நபராக இவரை முற்படுத்தினார்கள் என்ற ஒரு செய்தியினை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ இதுதான் 352வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த 2 நபரையும் ஒரே கபரில் அடக்கம் செய்வதற்கு முன்னால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுல யார் அதிகமா குர்ஆன் நல்ல தெரிந்தவர், நல்ல தெரிஞ்சு வச்சு குர்ஆனை கெட்டியா பிடித்து கொண்டவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா இல்லையா? அப்ப கேட்டது மாதிரியே அவர்களுக்கு சுட்டி காமிக்கப்பட்ட பொழுது அந்த குர்ஆனை நன்கு தெரிந்தவர்களை தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கபரில் முற்படுத்தினார்கள். அந்த குழியில முன்னால வச்சாங்க. அப்போ அந்த குர்ஆனை அதிகம் தெரிந்தவர்களை முற்படுத்தினார்கள் இல்லையா? இதன் காரணமாக தான், இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த பாடத்தில் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக 353வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனான சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்ப இந்த ஹுமாவுடைய லமீர் ஒன்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அந்த அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்கள், அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள், அரானி ஃபில் மனாமி, கனவிலே என்னை நான் பார்த்தேன், அதஸவ்வகு பிசிவாக்கின், மிஸ்வாக்கை கொண்டு பல் தீட்டிக் கொள்பவனான நிலையில் என்னை நான் கனவிலே நான் பார்த்தேன். ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் என்னை நான் ஒரு மிஸ்வாக்கை வச்சு பல் தீட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த சமயத்துல நான் பார்த்தேன். அப்போ ஃபஜாஅனி ரஜுலானி, என்னிடத்தில் 2 நபர் வந்தார்கள். அஹதுஹுமா, அந்த இருவரில் ஒருவராகிறவர், அக்பரு மினல் ஆஹரி, மற்றொருவரை விட பெரியவராக இருந்தார், மூத்தவராக இருந்தார். அப்ப அந்த கனவுல நான் அந்த மிஸ்வாக்கு செஞ்சிட்டு இருக்கும் பொழுது என்னிடத்துல 2 நபர்கள் வந்தாங்க. இந்த 2 நபர்ல ஒருத்தவர் விட ரொம்ப பெரிய ஆளா இருந்தாரு, ரொம்ப வயசுல மூத்தவராக இருந்தாரு. அப்போ உடனே பனாவல் து சிவாக்க, அந்த மிஸ்வாக்கை நான் கொடுத்து விட்டேன், அல்லஸ்வகர, சிறியவரிடம் நான் கொடுத்து விட்டேன். அந்த 2 பேர் வந்தாங்களா இல்லையா, ஒருத்தவர் மூத்தவர், ஒருத்தவர் அவருக்கு இளையவர். அந்த இளையவராக இருக்கக்கூடிய அந்த வயதால் இளையவர் சிறியவருக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த மிஸ்வாக்க கொடுத்த பொழுது ஃபகீல் அலி, எனக்கு சொல்லப்பட்டது, கப்பிர், பெரியவருக்கு நீங்கள் கொடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சு. என்னுடைய கனவுல நான் அந்த சின்ன ஆளுக்கு அந்த மிஸ்வாக்கை நான் கொடுத்த பொழுது, பெரியவருக்கு நீங்க அந்த மிஸ்வாக்கை கொடுங்கள் என்று என்னிடத்துல சொல்லப்பட்டுச்சு. சொல்லப்பட்ட பொழுது ஃபதஃபஅதுஹு இலல் அக்பரி மின்ஹுமா, அந்த இருவரிலிருந்தும் பெரியவரின் பக்கம் அதை நான் கொடுத்து விட்டேன், அந்த மிஸ்வாக்கினை நான் கொடுத்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க.
அப்போ இதே மாதிரி எனக்கு கனவு வந்த உடனே சின்னவங்களுக்கு நான் கொடுத்தேன், ஆனா பெரியவங்களுக்கு கொடுக்க சொன்ன பொழுது நான் அதுபடியே சொல்லப்பட்டது மாதிரியே அந்த பெரியவருக்கு நான் என்னுடைய மிஸ்வாக்கை நான் கொடுத்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸினை இங்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். முஸ்னதன், தனதுடன் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள். வல் புகாரி, இன்னும் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். தாலியகன், புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இதை தாலியக்காக சொன்னார்கள். தாலியக்கன்னா இப்போ முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சனதோட சொல்லிட்டாங்க இந்த ஹதீஸை. இவர்கள் ஆனா அந்த புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சனதோட சொல்லல, தாலியக்கன்னு சொல்றாங்க. தாலியக்கன்னா ஒண்ணு ஒரு ஹதீஸை ஹெட்டிங்காக கொண்டு வருவாங்க. ரெண்டாவது என்ன விஷயம்னா, ஹெட்டிங்னா என்ன, தலைப்பாக கொண்டு வருவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸோட தாலீக்கு செய்து தொடர்பு படுத்தி கொண்டு வரக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப இந்த புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த ஹதீஸனை தொடர்பு படுத்தி கொண்டு வராங்க. சன்னதோடு கொண்டு வரவில்லை, தொடர்பு படுத்தி அப்படியே கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு செய்தியின் காரணமாக தான் இது தாலியக்காக சொன்னார்கள் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இங்க சொல்றோம். அப்போ இதுதான் 353வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் கண்ட அந்த கனவினை சஹாபாக்களுக்கு விவரிக்கிறாங்க. அந்த கனவுல எப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது, சின்னவருக்கு நான் கொடுத்த அந்த மிஸ்வாக்க, அப்போ எனக்கு பெரியவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் யார சொல்லலாம் என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த பெரியவருக்கு நான் முற்படுத்தி கொடுத்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த கனவிலும் கூட அந்த பெரியவர்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலை கொடுத்தார்கள். பெரியவர்களை முற்படுத்தி அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க என்ற ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்னாங்கள் இல்லையா? அப்போ இந்த ஒரு செய்தியானது இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக இந்த 354வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்றால், வான் அபி மூசா ரதியல்லாஹு அன்ஹு, அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் இஜ்லா இல்லாஹி தஆலா, நிச்சயமாக உயர்ந்த அந்த அல்லாஹுவை கண்ணியம் செய்வதிலிருந்தும் உள்ளதாகிறது. இக்ராம திஷைபத்தில் முஸ்லிமி, ஒரு முஸ்லிமான நரையுடையவர் அவரை கண்ணியம் செலுத்துதல் என்பது இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹுடைய கண்ணியத்தில் கட்டுப்பட்டது, அல்லாஹ் செய்ய வேண்டிய அந்த கண்ணியங்கள்ல கட்டுப்பட்ட கண்ணியம் என்னென்னவென்று இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லித் தராங்க. முதலாவது விஷயம் என்ன, அது ஷைபத்தில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நரையுடையவர். நரையின என்ன, நர வருமா இல்லையா, வயதாகிவிட்டது என்று சொன்னால் கருப்பாக இருக்கக்கூடிய முடியெல்லாம் வெளுப்பாக ஆகும், வெளுத்து அது நரை உடையதாக ஆகுமா இல்லையா, அதுதான் நரை. அப்படி நரை உடையவர், அப்போ வயசால மூத்தவர்கள், அப்போ அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள், வயது உடையவர்களை கண்ணியம் செலுத்துதல் என்பது அல்லாஹுவை கண்ணியம் செலுத்துவது போல. அப்ப அது அல்லாஹுடைய கண்ணியத்தை சார்ந்ததிலிருந்தும் உள்ளதுன்னு என்ன, அல்லாஹுவை கண்ணியம் செலுத்துறது மாதிரி அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துதல் என்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வஹாமிலில் குர்ஆனி, இன்னும் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய, மரணம் செய்யக்கூடிய ஒருவர். அப்ப குர்ஆனை யாரு மரணம் செய்து அதை தன்னுடைய கல்பில் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பாரோ. ஹாமில் குர்ஆன் என்ன, ஹாமில்னு சொன்னா அசல் அர்த்தம் சுமக்கக்கூடியவர், குர்ஆனை சுமந்து கொள்ளக்கூடியவர் தான். அப்போ சுமந்து கொள்ளக்கூடியவர்னா அந்த குர்ஆனை மரணம் செய்து அதை சுமந்து கொள்ளக்கூடியவர். அப்போ அப்படி அந்த குர்ஆனை சுமந்து கொள்ளக்கூடியவர்களை இக்ராம் செய்வதும் அவர்களை சங்கை செய்வதும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்திலிருந்தும் கட்டுப்பட்டதாக இருக்கின்றது.
அப்ப எப்படிப்பட்ட அவர், அந்த குர்ஆனை எப்படி அவர் சுமந்தவராக இருக்கிறார்? கைரில் காலி ஃபீஹி, அந்த குர்ஆன்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் மாற்று கருத்தாக வரம்பு மீறுதல் இல்லாதவராக இருப்பார். இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட சில செய்திகள்லாம் எப்படி, சில விஷயங்கள் எல்லாம் ஹராம், இந்த விஷயம் எல்லாம் பாவம் என்பதாக தெள்ள தெளிவாக அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறியிருக்கோம். அந்த விஷயத்தை எல்லாம் விட்டும் அதிலிருந்து வரம்பு மீறாதவராக இருப்பார். அந்த குர்ஆனுடைய விஷயத்துல அவர் வரம்பு மீறாதவராக இருப்பாரே, அத்தகைய குர்ஆனை மனனம் செய்தவரை கண்ணியம் செலுத்துதலும், அவருக்கு இக்ராம் செய்யறது, சங்கை செய்யறது, அல்லாஹுவே கண்ணியம் செய்வதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். இன்னும் ஜாஃபி அன்ஹு, அந்த குர்ஆனை விட்டும் அவர் புறக்கணித்தவராகவும் இருக்க மாட்டார். அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட குர்ஆனை ஒதுக்கி வைத்தவராகவும் இருக்க மாட்டாரு, அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட காரியத்துல வரம்பு மீறியவராகவும் இருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு ஹாமிலுல் குர்ஆன், அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனை மனனம் செய்தவரை இக்ராம் செய்தது, சங்கை செய்தல் என்பது அல்லாஹ்விற்கு கண்ணியம் செய்த மாதிரி, அல்லாஹ்வுடைய கண்ணியத்திலிருந்தும் கட்டுப்பட்டது மாதிரி என்று சொன்னார்கள். இன்னும் வ இக்ராம திஸ் சுல்தானில் முக்ஸிதி, நீதமாக இருக்கக்கூடிய அரசாட்சி உடையவர், அரசாட்சி உடையவருக்கு கண்ணியம் செலுத்துதல், சங்கை செய்வதும் அல்லாஹுவே கண்ணியம் செய்வதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நீதமாக நடக்கக்கூடிய அரசன் தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அநீதமும் இல்லாம மக்களுக்கு தான் செய்ய வேண்டிய அந்த கடமையை முழுமையாக செய்து கொண்டு, யாருக்கு என்னென்ன விஷயங்கள் போய் சேரணுமோ அந்தந்த விஷயங்கள் அந்தந்த நபர்களுக்கு போய் கரெக்டாக சேரக்கூடிய, இப்ப நீதம் நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு அரசர் இருப்பார் இல்லையா, அந்த அரசர், அந்த அரசாட்சி உடையவர்களையும் கண்ணியம் செலுத்துதல் என்பதும் அல்லாஹுவே கண்ணியம் செய்வதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ முதலாவது, ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய நரையுடைய ஒருவர், வயதானவர்கள் அவர்களுக்கு சங்கை செய்தல் என்பதும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டது. குர்ஆனை எந்த ஒரு பிழையும் இல்லாம குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயத்தை வரம்பு மீறாமலேயும் அந்த குர்ஆனை ஒதுக்கி வைக்கக்கூடிய, புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில அந்த புறக்கணிக்காதவராக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை சுமக்கக்கூடியவர், அவரை கண்ணியம் செலுத்ததும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டது. மூன்றாவது, ஒரு நியாயமாக நீதமாக நடக்கக்கூடிய அரசன், அவரை கண்ணியம் செலுத்துதலும் அல்லாஹுவே கண்ணியம் செய்வதிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ஹதீஸுன் ஹஸனுன், இந்த ஹதீஸானது ஹசனான ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸனை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இதுதான் 354வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 தரப்பினர்களை சொல்றாங்க. இந்த 3 தரப்பினர்களுக்கும் இந்த தலைப்பு கரெக்டாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். பாருங்க, முதலாவது தரப்பினர் யாரு? ஷைபத்துல் முஸ்லிம், முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு நரை உடையவர், வயது முதிர்ந்த வயதானவர்கள், அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த. அப்ப வயதானவர்கள்ங்கும் போது நம்ம தலைப்பே கிபார்களை பத்தி பேசுறோம். மூத்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய ஒரு பாடம். இப்ப இதன் காரணமாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இரண்டாவது விஷயம் என்ன? ஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர். குர்ஆனை மனனம் செய்தவனா யாரு? அந்த குர்ஆனை நன்கு தெரிந்து அதனுடைய லெஃப்துகளை, அதனுடைய வார்த்தைகளையும், அதனுடைய சொல்லப்படக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நல்ல முறையாக மனப்பாடம் செய்து அதை கற்றுக்கொண்டிருப்பவர்கள், அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் வைத்தவர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்க யாரு? அறிந்தவர்கள். இவர்கள் உலமாக்கள்ல கட்டுப்படுவாங்க. இப்ப இந்த தலைப்பு தௌகீருல் உலமா வல் கிபார் ரெண்டுமே வந்துருச்சு. அப்ப உலமாவும் கட்டுப்பட்டுச்சு, கிபார்களும் கட்டுப்பட்டுச்சு. மூன்றாவது சுல்தானில் முக்ஸித்துன்னு சொன்னாங்க. இப்போ நீதமாக நடக்கக்கூடிய, நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு அரசன், அவருக்கு கண்ணியம் செலுத்துறது மூன்றாவது விஷயம். அப்ப இதுல யாரு சேருவா? இவர் அஹ்லுல் ஃபதுல சேருவார். இப்ப பேரு என்ன? பாபு தௌகீரில் உலமாஇ வல் கிபாரி வ அஹ்லில் ஃபதுல். அப்போ இந்த அஹ்லுல் ஃபதுல இவர் கட்டுப்படக்கூடியவராக இருப்பார், சிறப்புக்குரியவர். ஒரு அரசாட்சியா நல்லபடியாக செய்து நீதமாக நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு அரசன்,
அவர் யாரு? அவர் ஒரு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிறப்புக்குரியவர்களை கண்ணியம் செலுத்துறது. அப்படி இந்த 3 விஷயத்திற்கும் தோதுவாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. இதன் காரணமாக தான் இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உட்கொண்டதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்தில் நமது 352வது ஹதீஸ், 353வது ஹதீஸ், 354வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸுகளை பற்றியும் நம்ம முழுமையாக பார்த்து இதனுடைய தர்ஜிமாக்கள், விளக்கங்கள் என்று இதில் சொல்லப்பட்ட அனைத்து செய்திகளையும் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 355வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.